நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, அது காராக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், whatever. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மசூதியை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தோணுமா? மசூதி பார்த்தா நான் யூஸ்வலாக எப்படி நான் கோயிலுக்கு கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்றனோ அது மாதிரி எப்போவுமே மசூதி பார்த்தா சாமி கும்பிடுவேன். ஃபேன்டாஸ்டிக். எனக்கு அந்த வழக்கம் இருக்குது. ஸோ முஸ்லீம் மதத்து மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கா? நிறையா சார். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முஸ்லீம்ஸ். என்னை பெருசாக லிஃப்ட் பண்ணி விட்டவங்க எல்லாமே முஸ்லீம்ஸ். என்னை முதலாக என்னை நடிக்க வச்ச சித்திக் சார் முஸ்லீம். ஓ, என்னை இன்னைக்கு வரைக்கும் என் ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு அறந்தாங்கில ராஜா அண்ணன்னு சொல்லுவோம். ராஜா அண்ணன் ஃபேமிலியே வந்து இன்னைக்கு அவங்க தம்பி தாஜ் லைக் இவங்க தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய காரணமாக இருக்காங்க. நிறைய முஸ்லீம்ஸ் எனக்கு டுடே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு குருன்னு யாராவது இருக்காங்களா? மத குரு ஏதாவது? சாய்பாபா தான் என்னோட குரு. நான் வேற குரு போல. இவ்வளோ நேரம் நான் ஏன் கேட்டேன்னா உங்களுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. செல் மெமரியில் பதிந்திருந்த முன்ஜென்ம ஞாபகங்களில் 4 பிறப்பை பற்றிய தகவல்களை தேடித் தந்தது முன்ஜென்ம பயணம். 4வது ஜென்மம் பாஸ்ட் லைஃப் தெரப்பியில் போஸ் வெங்கட்டின் மனம் கண்டறிந்த புதிருக்கான விடை இது. இந்த பிறவிக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, இந்த சோல் எந்த வடம்பில் இருந்தது, அதை பற்றிலாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். சொல்லிட்டே வாங்க பார்ப்போம். பச்சை கலர் ஊர். பச்சை கலர் ஊர் பச்சையாக இருக்கு. ஓ, பூவெல்லாம் பச்சையாக இருக்குது. ஓகே, அப்புறமா நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் மாஸ்கில் இருக்கேன். நீங்களும் முஸ்லீமாக தான் இருக்கீங்க, மாஸ்கில் இருக்கீங்க. ஓகே, இந்த தொழுகையெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா? எஸ். நான் வாசலில் இருந்துட்டு எல்லாருக்கும் ஓதி அனுப்புகிற மாதிரி. ஓதி அனுப்புறீங்க. ஓகே, என்ன வயசு மாதிரி தெரியுது உங்களுக்கு? 70. ஓ, 70 இயர்ஸ். above 70. அபோவ் 70. ஓகே. என்ன கண்ட்ரி மாதிரி தெரியுது? எல்லாரும் ஹில்ஸ்லேருந்து இப்படி இறங்கி வந்துட்டு திரும்ப அப்படி போகிறேன். ஏதாவது சவுதி அது மாதிரி தோணுதா பாருங்க உங்களுக்கு. என்ன கண்ட்ரி தெரியுது? ஈரான், ஈராக். ஓ, ஈரான், ஈராக் மாதிரி. ஓகே. ஸோ நீங்கள் 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க. இப்போ மோர் தென் 70 இயர்ஸில் இருக்கீங்க. ஓகே. டுவர்ட்ஸ் டெத். என்ன சொன்னீங்க? டுவர்ட்ஸ் டெத். ஆஹா. மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பமே 70 இயர்ஸ் தான் சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் இந்த பிரிவில் எப்படி இருந்தது? ஏதாவது ஞாபகம் இருக்கா பாருங்க. ஒரு ஃபேமிலி லைஃப்னு இருந்ததா? ஏன்னா இதுக்கு முந்தைய பிரிவில் ஃபேமிலி லைஃபே கிடையாது உங்களுக்கு இல்லையா? இந்த பிரிவிலாவது ஃபேமிலி லைஃப்னு ஏதாவது இருந்திருக்கா? அதுவும் இல்லையா? லைஃப் குழந்தைங்களாம் இல்லை. ஸோ இந்த வாழ்க்கையும் அவ்வளோ தூரம் திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? திருப்திகரமாக இருக்குது. திருப்திகரமாக இருக்குது. ஆனால் அது ஃபேமிலி லைஃப் எதுவும் கிடையாது, தேவையில்லை. ஸோ அந்த முதுமைக்குரிய ஹெல்த் பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லை, முடியல. இஸ் அ பீஸ்ஃபுல் டெத்தா இல்லை எப்படி இருந்தது? பீஸ்ஃபுல் டெத். அந்த ஜென்மத்தில் சைனாவில் இருந்தீங்க, இப்போது ஈரானுக்கு வந்திருக்கீங்க, ஒரு முஸ்லீம் மத குருவாக இருந்திருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஷாக்காக இருக்குது. உண்மையிலே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம். அந்த ஜென்மத்தில் அவர் வந்து ஒரு முஸ்லீம் குருவாக இருந்திருக்காரு. இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு எங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க எல்லாருமே முஸ்லீம்ஸ். ஓ, பாண்டிபத்திரம்னு ஒரு சின்ன ஊரில் தான் இருந்தோம் நாங்கள். அங்கே கலந்தர் மாமா வீடுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ இன்றைக்கி சாய்பாபான்னு சொல்கிறாரு இல்லைங்களா, ப்ரெசென்ட் லைஃப். அவர் கூட வந்து ஏதோ சொல்கிறாங்க முஸ்லீம் அப்படின்றாங்க, ஹிந்துன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. அதுக்கும் ஒரு அந்த கலந்தர் மாமா வீடு தான் எங்களுக்கு ரொம்ப நட்பு. இன்றைக்கும் நட்பு ரீதியாக இருக்கோம் நாங்கள். அதனால் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குது இதை பார்க்கும்போது? என்ன தோணுது? இல்லை, அது அந்த வேர்டு நல்லா இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற வேர்டு நல்லா இருக்குது. இப்போது அந்த மாதிரி தாட்ஸ் எதுவும் இல்லை நமக்கு குடும்பம் ஃபுல்லாக குட்டின்னு 24 ஹவர்ஸும் குழந்தைங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். அந்த தாட்ஸ் வரக்கூடாது. அதாவது நம்ம சொல்கிறோம், இந்த விட்டு போன உறவுகள் இந்த பிறவியிலும் தொடரும். இல்லை, அது விட்டு போன கடமைகளை முடிக்கத்தான்
கடவுள் நமக்கு இந்த பிறவியை கொடுக்கும். மறுஜென்மம் எடுக்கும். மறுஜென்மம் அப்படிங்கிறதே நம்ம விட்டு போன கடமைகளை முடிக்க. ஓகே, வாட் இஸ் த திரும்ப பர்பஸ்? நாம் ஹவ் டு வருகிறோம். ஃபைண்ட் தட் பர்பஸ்? இல்லை, அது காண்பிக்கப்படும் அவங்களுக்கு. இதை நீ பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது காண்பிக்கப்படும். எப்படி, எந்த மீடியம்ல? ஏதாவது ஒரு மீடியம் வழியாக அது காண்பிக்கப்படும். இதை நீ செய்ய வேண்டும்னு அவங்க மனசாட்சியை சொல்லலாம். அது மாதிரி சரி, மனசு இப்போ சொல்லலாம். சொன்னாங்க இல்லைங்களா டாக்டர், உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, இல்ல ஏதாவது உணர்வு இல்ல. வந்திருக்கா? நம்ம ஒரு கிராமத்துல பிறந்து எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாம் இன்னைக்கு இருக்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் மதிக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க பான் பார்த்தீங்கன்னா வில்லேஜும்பாங்க. ஸோ பட் இந்த இடத்துக்கான அந்த ரூட் அவங்க வந்த வழி வந்து பார்த்தா எனக்கு இப்போ அது புரியுது. எனக்கு ஒருவேளை நான் வில்லேஜில் இருந்து இதை யோசிச்சிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கு. அதனால் வில்லேஜில் பிறக்கும்போதே வந்து அப்போ வந்து அந்த தெர்மோகோல் சீட்டில் வந்து தொப்பி மாதிரி செஞ்ச தலையில் வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டு நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லியிருக்கேன். ஓ, அதுக்கப்புறம் முடிய ஜாஸ்தி வளர்த்துட்டு நான் தான் ரஜினிகாந்த்னு சொல்லியிருக்கேன். அப்போது அந்த கருங்காட்டிலேருந்து பாண்டிபத்திரம் வரைக்கும் நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்பொழுது நான் ஒரு நாளைக்கு ஒரு கதையை சொல்லுவேன். அப்போ கிட்டத்தட்ட 364 நாள்னா கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறம் நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே படிச்சிருக்கேன், கதை சொல்லியிருக்கேன், நான் டெய்லி கதை சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த கதைகளை ரிலேட்டடாக போய் எல்லாத்தையுமே சொல்லி நான் போலி சாமியார்னு சொல்லி ஒரு நாடகம் போடணும்னு சொல்லி என் ஊரில் நானே போய் மரம் வெட்டி அதில் கம்பெல்லாம் ஊனி மேலே அந்த பனை ஓலையெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு 4 பேருக்கு ட்ராமா சொல்லி கொடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு சினிமாவுக்கு தான் போக போகிறேங்கிறது. எனக்கு அது மாதிரி ஏதாவது பிரச்சனைனா நான் போய் பேசும்பொழுது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் என்கிட்ட கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய கட்சியில் இணைஞ்சு பெரிய பேச்சாளர் ஆகணும் பாலிடிக்ஸ் இருந்தது. இந்த வருஷம் நான் பிரச்சாரத்துக்கு போனேன். ஆசை. ஆமாம், ஆனால் இது எல்லாமே நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டேனோ அது எல்லாமே எனக்கு நான் மிகப்பெரிய தலைவரை சந்திக்கணும்னு நினச்சது போக நான் மிகப்பெரிய தலைவனுடைய படத்தில் தான் கதாநாயகன் அறிமுகமானேன். ஸோ இதுதான் நீங்கள் சொன்னது தான் என்னுடைய நான் கனவு கண்ட எதையுமே இன்னைக்கு வரைக்கும் மிஸ் பண்ணல. நான் போகிற பாதைகள் எல்லாமே நான் என்னென்ன வாழலாம்னு நினச்சேன், வெரி குட், அதுவாக தான் போயிட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு.